வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து அதாவது இரட்டை சுடர் பயணத்துல வந்து எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வந்து எந்த எதுலலாம் நடக்குது? எந்த மாரி ஆழமா இது நடக்கும்? மேலும் வந்து இத எப்படி வந்து ஸ்டாப் பண்றது நம்ம ட்வின்ட்ட இருந்து? இதனால கிடைக்கும் நன்மைகள் என்ன நம்மளுக்கு? அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். சரிங்களா? அ இப்போ இரட்டை சுடர் பயணத்துல வந்து எனர்ஜி வந்து நார்மலா ஒரு எமோஷனலா உள்ள எனர்ஜிஸ் மட்டுமே வந்து இரட்டை சுடர் எனர்ஜி வந்து பாஸ் ஆகாது 2 பேத்துக்கும். அதையும் தாண்டி வந்து சூட்சும ரீதியா வந்து நிறைய நடக்கும். அதுமாதிரி ஆன்மீக இது மெய்யியல் எல்லாமே வந்து இந்த சப்டில் பாடி நிறைய நிறைய லெவல்ஸ் இருக்கு இந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறது. ஸோ இது வந்து சைக்கிக் அளவில் வந்து ரொம்ப ரொம்ப நடக்கும். ஸோ நார்மலா நடக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப லெவல் வந்து டிஃப்ரென்சியேஷன் இருக்கு. ஸோ அது எந்த மாதிரி எனர்ஜிஸ்லாம் வந்து நம்ம 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 அதாவது ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட். ஸோ எப்படிலாம் வந்து இந்த எனர்ஜிஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், இதை வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணாதான் ஏன் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பல நன்மைகள் இருக்கு. நீங்க வந்து உள் வளர்ச்சி அடையணும். உள் வளர்ச்சி அடைஞ்சாதான் இது 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 வந்து உள்நோக்கிய பயணம். ஸோ இந்த எல்லாமே வந்து ஹீல் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 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 கட்டத்தில் வந்து நீங்க எனர்ஜியை வந்து டிரான்ஸ்ஃபரை வந்து நிறுத்தணும். இல்லை நிறுத்தலை அப்படின்னா அந்த லூப்குள்ளே வந்து நீங்க வந்து போயிட்டே இருப்பீங்க. உங்க ட்வின் வந்து உங்ககிட்ட வந்து வரமாட்டாங்க. சரிங்களா? ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எனர்ஜிஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா இப்போ வந்து நீங்க அவங்ககிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பவும் அது வந்து ஒரு விதமா எனர்ஜியை வந்து அப்படின்னா ஸ்டார்டிங்லனா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப லெவல் வந்து நம்மளுக்கு வந்து பெயின் கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப இருக்கும். ஸோ அப்சஷன் வந்து ரொம்ப ரொம்ப இருந்தது அப்படின்னாலும் இந்த எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு 2 பேருக்கும் இடையே. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாயா இருக்கட்டும், அதாவது சந்தோஷமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், உங்களோட கவலையா இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணிரும் அப்படின்னு சொன்னா 2 பேத்த மாத்தி மாத்தி அஃபெக்ட் ஆயிட்டே இருக்கும். அதனாலதான் அந்த லூப்குள்ள இருந்து நீங்க வந்து வெளியே வராமே அப்படியே சிக்கி அதுலயே கிடப்பீங்க நீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா மென்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எமோஷனல் நடக்கிறது. அடுத்தது வந்து மென்டலா நடக்கிறது. இது வந்து எப்படின்னா நீங்க தாட் நினைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த ஃபோக்கஸ் வந்து அதுல மட்டுமே வந்து நீங்க கவனம் செலுத்துறது, அதுக்கப்புறம் இமேஜினேஷனா எனர்ஜியை வந்து உருவாக்குறது. இது வந்து எப்படி தவறா கொண்டு முடியும் அப்படின்னா அதனாலதான் இமேஜினேஷனா நீங்க எடுக்காதீங்க உருவத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து நம்ம தெரியற வரைக்கும் இது கார்மிக்கா இருக்கலாம், நம்மளுக்கு சோல்மேட்டா இருக்கலாம். கன்ஃபார்ம் இல்லாத வரைக்கும் இமேஜினேஷன் நீங்க எடுத்தீங்கன்னா எல்லா எனர்ஜியும் உங்களுக்கு வந்து லீக் ஆகிட்டே தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த கான்ஸ்டன்டா நீங்க வந்து அதை வந்து நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சைக்கிக் பாண்டில் வந்து எனர்ஜி வந்து பாஸ் ஆகி ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அடுத்தது என்னன்னா லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி வந்து எப்படி பிராண சக்தி வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் லெவல்ல இருந்து 2 பேத்துக்குமே வந்து அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இது 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 வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெடிடேஷன்ஸ் பண்ணும்போது, அதுக்கப்புறம் விஸ்வலைசேஷன் நடக்கும்போது இந்த எனர்ஜிஸ்லாம் வந்து பாயும். அதுக்கப்புறம் ஆரா கனெக்ஷன்ஸ். சரிங்களா? ஸ்பிரிச்சுவலா ஆரா கனெக்ஷன்ஸ் வந்து இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே ஆத்மா அப்படிங்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நான் சொன்னல ஆரா மெர்ஜ் ஆகும். சரிங்களா? எல்லாமே வந்து மெர்ஜ் ஆகும். மெர்ஜ் ஆகும் போது நம்மளுடைய சூட்சும உடல்ல வந்து சக்ராஸ் லெவல்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். சரிங்களா? எப்படி அப்படின்னா ஹார்ட் சக்ரால் வந்து அன்கண்டிஷனல் லவ் நடக்கும். தேர்ட் ஐல வந்து சைக்கிக் கனெக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ரூட் சக்ராஸ்ல வந்து கர்மாவுடைய கிரவுண்டிங் நடக்கும். இப்போ வந்து அடுத்தது என்னன்னா பிசிக்கல், அதாவது டச்சிங், அதுக்கப்புறம் இன்டிமெசி, இந்த மாதிரி எனர்ஜியும் வந்து பிசிக்கல் பாடி மூலமா நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. ஈவன் நீங்க வந்து ஒரு ஃபோன் கால்ஸ்லயோ இல்ல வந்து மெசேஜ் டெக்ஸ்ட் பண்றதுலயோ வரும்போதும் வந்து இந்த இது வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ வந்து இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்மிக் எனர்ஜி.
கார்மிக் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னா, முந்தைய எனர்ஜிஸ் உடைய தாக்கங்கள் வந்து இதுல வந்து நிறைய இருக்கும். சரிங்களா? முந்தைய பிறவியினுடைய தாக்கங்கள் வந்து ரொம்ப இருக்கும்போது, இந்த பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது அந்த எனர்ஜிஸ் ஃபுல்லுமே இது ஒரு விதமாக வந்து உங்களுக்கு வந்து பாஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ பாஸ் ஆகும்போது என்னன்னா, இந்த கார்மிக்கோடைய இது வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ கார்மிக் லெவல்லயும் வந்து இந்த எனர்ஜிஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் எடுக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்வின் ஃப்ளேமோட எனர்ஜிஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படிலாம் ஆகுதுன்னு நீங்க பார்த்துக்கோங்க. அதாவது எமோஷனலா ஆகுது, மென்டலா ஆகுது, பிராணிக்கா ஆகுது, ஸ்பிரிச்சுவலா ஆகுது, கார்மிக் ஆகுது. எல்லா லெவல்லயும் வந்து இது வந்து நடக்குது. ஸோ இது வந்து மிக மிக டீப் கனெக்ஷன்ஸ். எ அது 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 எமோஷனல் ரோலர் கோஸ்டர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து இது பண்ணும். ஸோ இப்படிலாம் வந்து இந்த எனர்ஜிக்கு வந்து இவ்ளோ ஒரு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஆல் லெவல்ஸ்ல நடக்குதுல்ல நம்மளுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்ததா இருக்கும். அதனாலதான் இதை வந்து நீங்க கார்மிக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தாட்ஸ் வந்து உங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து இந்த தாக்கம் வந்து அங்க போகும். ஸோ நீங்க வந்து லூப் விட்டு இந்த கார்மிக் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அந்த லூப் விட்டு நீங்க வந்து வெளியவே வரமாட்டீங்க. ஸோ ஒரிஜினல் ட்வின் ஃப்ளேம் வந்து உங்களுக்கு ஏன் வந்து நம்மளுக்கு இவ்வளவு காலங்கள் வந்து எடுக்குது, ஏன் இவங்க வந்து வரையே மாட்டாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து இது காரணம் வந்து இதுதான். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனால என்னென்ன நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னா, நீங்க என்ன ஆயிருவீங்க அப்படின்னா, இன்னர் பீஸ் வந்து நீங்க வந்து எடுத்துருவீங்க. சரிங்களா? உங்க மனம் வந்து அவங்களோட எமோஷனல் ஸ்டேட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிரும். சரிங்களா? நான் சொன்னேன்ல, அதாவது ஃபியரா இருக்கட்டும், கில்ட்டா இருக்கட்டும், எதுனாலுமே அவங்களோட எமோஷனல் இது வந்து உங்களை வந்து தாக்காம இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நிறைய ட்ராமா பண்ணுவாங்க வராம இருக்கு. அதாவது அவங்க ஊன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க பலவித ட்ராமாஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ராமாஸ்லாம் வந்து நம்மளை வந்து பாதிப்படையாம வந்து இருக்கிறதுக்காண்டியும் வந்து இது இதை வந்து பீஸ் எடுக்கணும் அப்படின்னா இதை பண்ணும். நிம்மதி வந்து கிடைக்கணும் மனம் அப்படிங்கிற போது நீங்க வந்து கண்டிப்பா இதை பண்ணி ஆகணும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிராணா லைஃப் எனர்ஜி இருக்குல்ல, ஸோ வந்து அது வந்து ட்ரெயின் ஆகாம தடுக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய ஆன்மீகம் மற்றும் உடல்ல உள்ள சக்தியை வந்து இது வந்து என்ன பண்ணும்னா அதிகரிக்கும். ஸோ இது வந்து மெடிடேஷன், ஹீலிங், அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் நீங்க அடையிறதுக்கு வந்து நேரடியா வந்து இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லாமே எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கான ப்ராசஸ் இது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா, இது வந்து குழப்பமே அடையாம, இப்போ ரவில் அப்படின்னா குழப்பம் அடையாம, இப்போ உங்களுடைய என்ன கோல் இருக்கு, அந்த கோலை நோக்கி நீங்க கரெக்டா போவீங்க. சாதனாஸ் பண்ணணும்னா கரெக்டா சாதனாஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய செல்ஃப் growth, உங்களுடைய வளர்ச்சி வந்து நீங்க அடைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெசிஷன் மேக், இதெல்லாம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம குழப்பமா இருக்கும். என்ன டெசிஷன் மேக் பண்றதுனே தெரியாம குழம்பி போய் இருப்போம். ஸோ இதெல்லாமே வந்து தடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நீங்க எல்லா விதமான எனர்ஜிஸையும் நீங்கள் கட்டுப்படுத்தி உங்களுக்குள்ளேயே அதை வந்து நீங்க செலுத்தும் போது உங்களுடைய வளர்ச்சி வந்து அதிகப்படும். அடுத்தது வந்து எமோஷனலா டிபெண்டன்ஸ் ஆகியிருப்பீங்கல்ல, அது ஃபுல்லுமே இன்டிபெண்டன்ஸ் அது வந்து எடுத்துரும் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய உணர்ச்சிகளை வந்து மற்றவர்கள் செயலால வந்து நீங்க வந்து துன்பப்பட மாட்டீங்க. ஸோ துன்பப்படாம இருக்கும்போது என்னன்னா, உங்களுக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீங்க வந்து எமோஷனலா ரொம்ப ரொம்ப ஸ்டெபிலிட்டி ஆயிட்டீங்க. யாருமே வந்து உங்களை வந்து ஏமாத்த முடியாது. ஸோ டிட்டாச்மெண்ட் அது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, லவ் வித் டிபெண்டன்சி அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்து நீங்க அதை வந்து நீங்க லெசன்ஸ் எடுத்துப்பீங்க நீங்க. ஸோ உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் growth வந்து அதிகமா நடக்கும். இப்போ வரும் அதோட பெயின், இப்போ ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன்லாம் வரும் வலி, அப்புறம் சேலஞ்ச் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸா வந்து மாறி கன்வெர்ட் ஆயிரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ எனர்ஜி பிளாக்ஸ் வந்து இருக்காது. இது வந்து உங்களை வந்து ஹையர் லெவலுக்கு கூட்டிட்டு போகும். உங்களோட இன்ட்யூஷன்ஸ் பவர்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். உங்களுடைய ஹீலிங் பவர்ஸ் வந்து அதிகரிக்கும். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த பிளாக் எனர்ஜி பிளாக் நீங்க செய்யும் போது உங்களுடைய ஆரா வந்து ரொம்ப கிளீன் ஆயிரும். இது வந்து ஷீல்டா உங்களுக்கு வந்து மாறிடும் உங்களுக்கு. ஸோ வந்து மற்றவர்கள் யாராவது வந்து சோகமோ, உங்களுக்கு கவலையோ, அவங்களோட எமோஷனோ என்ன ஆகும், நெகட்டிவிட்டியோ எதுவுமே வந்து என்ன பண்ணாது, தாக்காது. ஸோ நீங்க வந்து
அது கொடுக்காமல், அந்த எனர்ஜி வந்து நீங்க கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை, ஆன்ம சக்தி, எமோஷனலா ஃப்ரீடம் ஆயிருவீங்க. ஸ்பிரிச்சுவலா வந்து growth இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அத நல்லா கருத்தில் கொண்டு அதனாலதான் இதுல வந்து செல்ஃப் லவ் எடுக்கணும், செல்ஃப் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்களுடைய வளர்ச்சி தான், அதாவது நம்மளுடைய வளர்ச்சிக்காண்டி தான் இந்த ஜேர்னி இருக்குது. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க இதுல இருந்தீங்க அப்படின்னா, இதுல சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய அந்த நான் சொன்ன வளர்ச்சி எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து வரவே வராது. அப்படியே நின்றுவீங்க, தங்கிருவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே காட்ராப்ல தான் இருக்கும். பட் ஒரு சர்டன் பீரியட்ஸ் வரும்போது என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லூப் விட்டு உங்களால வந்து வெளிய வர முடியாது. நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கார்மிக் கர்மாஸ் லெசன்ஸ் எல்லாமே வந்து தாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தாக்க ஆரம்பிச்சபோது உங்களுக்குள்ள வளர்ச்சி இருக்காது. ஆன்ம வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அதாவது என்ன அந்த லூப் ஹோல்ல விட்டு நீங்க வந்து நவள மாட்டீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். எனர்ஜி இது பண்றது சரிங்களா? ஸோ எல்லா விதமான எனர்ஜியும் வந்து நீங்க வந்து இப்படி லீக் ஆகாம நீங்க வந்து சேவ் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப லெவல் வந்து நீங்க வளர்ந்துருவீங்க சரிங்களா? உங்களுக்கு இன்ட்யூஷன்ஸ் பவர்ஸா இருக்கட்டும், உங்களுடைய குரோத்தா இருக்கட்டும், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்தா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எமோஷனல் டிபெண்டா நீங்க வந்து இருக்க மாட்டீங்க. எதுவுமே நீங்க எல்லாமே வந்து நீங்க வந்து கத்துப்பீங்க. மெயினா வந்து பீஸ் ஆயிருவீங்க. அந்த குழப்பம் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ அந்த ஏன் இத வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இன்னர் மெடிடேஷன்ஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணலாம். சரிங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எமோஷனலா வந்து நீங்க அட்டாச்டே ஆகக்கூடாது. சரிங்களா? ஸோ பியூர்லி என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க எனர்ஜி வந்தா நீங்க வந்து அப்சர்வ் பண்ணணும். எப்படி வருது? என்ன வருதுன்றத அப்சர்வ் பண்ணணும். அப்போ நான் வந்து என்னோட ஆன்மீக பாதையில் நான் போறேன். அவங்க வந்து அவங்களோட பாதையில் வந்து அவங்க போறாங்க. ஸோ 2 பேருமே வளர்ச்சி நோக்கிய பாதையா தான் இருக்கு. ஸோ என் வளர்ச்சியை நான் பாதுகாக்கிறதுக்காண்டி நான் இதை வந்து ஸ்டாப் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே வந்து நீங்க வந்து ஒரு பாதுகாப்ப வந்து நீங்க வந்து போட்டுக்கிடணும். ஸோ போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்பார்க்கும் முறையில் நீங்க வந்து அவங்கட்ட வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நடக்கும். அதாவது நீங்க நீங்க நினைச்சது தான் வந்து அவங்க செய்யணும். நீங்க நினைச்சது தான் அவங்க வந்து பேசணும். நீங்க வந்து என்ன சொல்றீங்களோ அதை தான் வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணா அப்சர்வ் பண்ணுங்க. நீங்களும் அந்த மாதிரி அவங்ககிட்ட வந்து சொல்லக்கூடாது. 2 பேருக்குமே அந்த இது வந்து புரிதல் வந்து இருக்கணும். அது கட்டுப்படுத்தக்கூடாது சரிங்களா? புரிதல் இருந்து அப்படி எனர்ஜிஸ் வந்து அவங்க இந்த மாதிரி வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் நீங்க வந்து சொல்லணும். என்னோட பாதையில் நான் என்னோட உள் வளர்ச்சிக்கான பாதையில் நான் வந்து போறேன். ஸோ நான் வந்து பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கும். ஸோ எனர்ஜியஸ் வந்து இது வந்து கட் பண்ண முடியாது அப்படிங்கறதான் என்னோட இது. ஸோ எனர்ஜிஸ் வந்து நீங்க அதாவது பாதுகாத்துக்கிறேன் நீ எல்லாமே நம்ம மனசுலதான் இருக்குது சரிங்களா? ஸோ என் எனர்ஜியை நான் என் கண்ட்ரோலில் வைக்கிறேன். என் கண்ட்ரோல் இல்லாமல் மற்றவங்கள் நிர்பந்தம் படுத்தி என் எனர்ஜியை வந்து நான் வந்து கண்ட்ரோல் வந்து மீற மாட்டேன் அப்படிங்கிறத நம்மளுக்குள்ளே வந்து ஒரு உறுதி எடுத்துக்கிடணும். ஸோ இன்னர் டிட்டாச்மெண்ட்டை நீங்க வந்து பழகணும் சரிங்களா? அப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் அதாவது உங்களுடைய உணர்ச்சி, உங்களோட ஆசை, உங்களோட ஆன்மீக நோக்கங்கள் இது மட்டுமே வந்து நீங்க வந்து தியானம் செஞ்சு நீங்க வந்து அதை வந்து வளர்க்கறதுக்கு வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா? ஸோ மந்த்ராஸ் பண்ணீங்கன்னா அந்த ப்ரொடெக்ஷன்ஸ் போட்டு வச்சுக்கணும். உங்களுக்கு டெய்லிஸ் வந்து பவுண்டரிஸ் வந்து செட் பண்ணிக்கணும் சரிங்களா? நான் வந்து மெசேஜ் பண்ண மாட்டேன், கால்ஸ் பண்ண மாட்டேன், எதுக்குமே ரியாக்ட் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுண்டரிஸ் வந்து செட் பண்ணிட்டு அப்சர்வ் மட்டும் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து இருந்து அதுக்கான பவுண்டரிஸை வந்து நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உள் வளர்ச்சி உங்களோட இது வந்து முன்னேற்றம் அடைஞ்ச ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என் ஆன்மா என் உள்ளே நிம்மதி மற்றும் சக்தி கொண்டுள்ளது. நான் மற்றவரின் எனர்ஜியால் பாதிக்கப்படுவதில்லை. நீங்க வந்து அவங்க எனர்ஜிஸ் வந்தாதான் நீங்க வந்து அஃபெக்ட் ஆறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ளே ஒரு பவுண்டரிஸ் போட்டு வச்சுக்கிட்டு நீங்க வந்து அவங்களால வந்து நான் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு 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 இதை செட் பண்ணிக்கோங்க. மைண்டை வந்து செட் பண்ணிட்டு உங்களுக்குள்ள வந்து நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கும் சரிங்களா? ஸோ மெடிடேஷன் பண்ணும் போதோ இல்லை விசுவலைசேஷன்ஸ் நீங்க வந்து எடுக்கும் போதோ இல்லை மந்த்ரா சாண்டிங் பண்ணும் போதோ எமோஷனலா நீங்க வந்து நியூட்ரலிட்டி வந்து நீங்க வந்து எடுக்கும் போதோ இதை வந்து தினமும் வந்து நீங்க வந்து கடைபிடிக்கணும் சரிங்களா? இது வந்து
உடனே ஒரு நாள் செஞ்சோம் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. ரெகுலரா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள வந்து ஃபோக்கஸ் திரும்பிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஆற்றல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இது வந்து உங்களோட வளர்ச்சியை நோக்கி தான். ஸோ அதனாலதான் செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், செல்ஃப் குரோத் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீங்க வந்து நீங்க உங்களுடைய வளர்ச்சியை நோக்கிய வந்து உள் வளர்ச்சியை நோக்கி நீங்க வந்து பயணப்படணும். தேங்க்யூ.